பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க ரியா தியாகராஜன் அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு லைவ் வந்திருந்தாங்க. அந்த ஒரு லைவ்ல பிக் பாஸ் வீட்டை பற்றியும் தான் எவிக்ஷன் ஆனதை பற்றியும் அண்ட் வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு சில விஷயங்களை பற்றியும் ரொம்பவே எமோஷ்னலாக அண்ட் பயங்கர கோபமாக பேசியிருந்தாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக வந்திருந்த ரியா தியாகராஜன் அவர்கள் 2வது வாரமே எலிமினேட் ஆகியிருக்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய பேரெதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களை விட வீட்டுக்குள்ளே மோசமான நபர்கள்லாம் இருக்காங்க. இருந்தாலும் ஏன் இவங்களை வெளியே அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. அதையே தான் ரியா அவர்களுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா போயிருந்தேன். 2 வாரம் தான் நான் உள்ள இருந்திருக்கேன். இந்த 2 வாரத்துக்குள்ள என்னால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணியிருக்கேன். என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். 2-3 கேமில் இறக்கி விட்டாங்க. அதில் 2ல் நான் ஜெயிச்சிருக்கேன். 1ல் மட்டும்தான் மிஸ் ஆகியிருக்கு. அண்ட் இந்த மாதிரி நான் எல்லாமே பண்ணியும் நான் ஏன் வெளியே வந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. வீட்டுக்குள்ளே நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசவே யோசிக்கிறாங்க. ஆனால் நான் எல்லா இடத்துலையுமே என்னோட கருத்துக்களை எடுத்து வச்சிருக்கேன். என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணியிருக்கேன். நானாக இருந்திருக்கேன். கண்டிப்பாக நான் ஃபைனல்ஸ் வரைக்கும் போவேன் அப்படின்னு எதிர்பார்த்தேன். 2வது வாரமே வெளியே வந்திருக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். ஏன்னா மோசமாக விளையாடுற எத்தனையோ பேர் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. நான் வெளியே வரதுக்கு டிசர்வ் இல்லாத ஒரு பர்சன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே இந்த 2 வாரத்தில் நான் எல்லாத்துக்கூடயுமே ஜெல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் என்னால் அதை முடியலை. ஒரு சிலர் வந்து என்கிட்ட முகத்தை கொடுத்து கூட பேசலை. இந்த வார கேப்டன்சி அப்படிங்கிறது உண்மையிலேயே மிக மோசமாக இருந்துச்சு. அருண் முழுக்க முழுக்க பயாஸ்டாக இருந்தார். அண்ட் போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த கும்பிட்றதெல்லாம் வச்சு பேசிகிட்டு இருந்தார். எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதை தாண்டி வீட்டுக்குள்ளே சௌந்தர்யா அவர்கள் நான் ஏதாவது பேசினாலே எனக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது வரணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. டு பி வெரி ஃப்ராங்க் வீட்டுக்குள்ள நிறைய பேத்துக்கு வந்து என்ன பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறது நல்லபடியாகவே தெரிஞ்சிச்சு. குறிப்பாக ஜெஃப்ரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசவே மாட்டான். ஆனால் நான் ஏதாவது பேசினேன் அப்படின்னா என்கிட்ட எகிரிக்கிட்டு வருவான். இதெல்லாம் வந்து ஒரு பக்கா குரூப்பிசம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. நான் ஒன்று மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். யார் எப்படி இருந்தால் என்ன, நம்ம மனசுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், நம்ம கரெக்டாக விளையாடணும் அப்படிங்கிறது. அதை தான் நான் பண்ணியிருந்தேன். பட் 2வது வாரமே வெளியே வந்திருக்குது அப்படிங்கிறது சுத்தமாக என்னால் ஏற்றுக்க முடியலை. எனிவே நான் வந்து மிகப்பெரிய ஒரு கனவோட போயிருந்தேன். நிறைய பேர் நம்மள மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து நம்ம சேர்த்து விளையாடணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் போயிருந்தேன். அதே தான் நான் பண்ணேன். பட் ரிசல்ட் அப்படிங்கிறது மக்கள் கையில் தான் இருக்குது, மற்றவங்க கையில் தான் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரை வேற யாரையோ காப்பாற்றுறதுக்காக என்ன பலிகடை ஆக்கிட்டாங்களோ அப்படிங்கிறது மட்டும் தோணுது. எனிவே என்னை இந்த 2 வாரம் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. இதுக்கப்புறமும் தொடர்ந்து நான் இதே மாதிரி தான் ஓடுவேன். நானாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரியா தியாகராஜன் அவர்கள் பேசியிருந்தாங்க. அண்ட் அவங்க பேசியிருந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. டு பி வெரி ஃப்ராங்க் ரியா அவர்கள் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே இருந்திருக்கலாம். ஏன்னா வர்ஷினிக்கெலாம் கேம் அப்படிங்கிறது என்னன்னே தெரியலை. அவங்களாம் ஏதோ அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அண்ட் அதை தாண்டி வீட்டுக்குள்ளே நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. 2 வாரம் தான் ஆகுது வைல்ட் கார்டு என்ட்ரி. நிறைய விஷயங்கள் அவங்க புதுசாகவே பண்ணியிருந்தாங்க. அவங்கள வச்சுட்டு வேற யாராவது அனுப்பியிருக்கலாமோ அப்படிங்கிறது தான் கேள்வி. எனக்கெல்லாம் பர்சனலாக இந்த சாச்சனா தீபக் இவங்கெல்லாம் போயிருந்தா நல்லா இருக்குமோன்னு தான் தோணுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்களோட வெளியேற்றத்தை பற்றி? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.